ஹலோ மக்களே, வணக்கம். நான் டாக்டர் வளர்மதி, சைக்கோசோஷியல் கவுன்சிலர் ஃப்ரம் ஜிவி கவுன்சிலிங் சென்டர், மயிலாப்பூர், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். ரீசெண்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லி அந்த ரொம்ப நீட்டாக ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கிறாங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், தட் இஸ் எய்ம்ஸ், டெல்லியில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, டிப்ரெஷன் கேன் பி டிடெக்டட் இன் வாய்ஸ், டோன், ஃப்ளூவன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பரபரப்பான வாழ்க்கை முறையிலையும் சூழல்கள்லேயும் கிட்டத்தட்ட 264 மில்லியன் மக்கள் டிப்ரெஷன்னால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பாமல் இருக்க முடியல. நிம்ஹன்ஸ் பெங்களூரில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டு, மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்டு, அவங்களும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 8542 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடி அது. இதில் கிட்டத்தட்ட 33%, தட் இஸ் 1/3 ஆஃப் தெம், மாடரேட் டு சிவியர் டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது மோஸ்ட்லி காலேஜ் கோயிங் பர்சன்ஸ் டிப்ரெஷனால் பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க. அதுலேயும் லைஃப் டைம் சூசைடல் தாட்ஸ் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 20% கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மென்டல் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கூட யூனியன் பட்ஜெட் 2026 ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணுறாங்க. தட் இஸ் மென்டல் ஹெல்த் அஸ் அ கீ பார்ட் ஆஃப் இந்தியாஸ் ஹெல்த் கேர் ப்ரையாரிட்டிஸ்னு சொல்கிறாங்க. She announced to set up a second NIMHANS campus shortly. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வெல்கமிங்கான விஷயமா இருக்குது.